ஆஹா, நல்ல பாட்டு போடுறானே. எவ்வளோ நாள் ஆகுது இந்த மாதிரி பாட்டை கேட்டு. என்ன, வீட்டில் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு இருக்கா. எப்போ பாரு இவளுக்கு இந்த பாட்டு கேட்கறது இல்லை செல்லு பண்ணணுன்றது இதே தான் வேலையாக இருக்குது. இவளை 2 போடு போட்டால் தான் திருந்துவா, இல்லைன்னா எதையாவது ஒன்று ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கா. இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா இந்த வீட்டுக்குள்ள. ஏமா கலா, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னத்தான் பண்ணுவாங்க, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சியா இல்லையா? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பிள்ளைகள் வந்தால் ஸ்நாக்ஸ் கூட எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு துணியெல்லாம் அயன் பண்ணி வைக்க வேண்டியதானே? அத்தான், நான் அயன் பண்ணால் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கு, அதனால வெளியே கொடுத்துட்டேன் அயன் பண்ண. என்னது, வெளியே கொடுத்தியா? எவ்வளோ தைரியம் தான் வெளியே கொடுத்துருப்பேன். வீட்டில் என்ன இல்லாமல் இருக்குது? அயன் பாக்ஸ் இருக்குது, ஐக்கா டேபிள் இருக்குது, எல்லாம் 2000 3000 வாங்கி போட்டு வெளியே கொடுக்குங்க. அத்தை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதா. நான் தேய்ச்சாலும் அவ்வளோவா நல்லா தேய்க்கல. வெளியே கொடுத்தாதான் நல்லா நீட்டாக தேய்ச்சி கொடுக்காங்க. நீ வாய் கூடி கூடி பேசிட்டு இருக்கியா நீ? என்ன வெளியே கொடுத்தா நல்லா இருக்கு? நீ கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து தேய்க்க வேண்டியதானே? இதை விட உனக்கு என்ன வேலை இருக்குது வீட்டில்? அவன் நீட்டாக சுருக்கம் இல்லாமல் போட்டு போனால் தானே நல்லா இருக்கும். ஆமாம் அத்தை, அவர் நீட்டாக சுருக்கம் இல்லாமல் போட்டு போனால் தான் நல்லா இருக்கும். அதனால தானே நான் வெளியே கொடுத்துருக்கேன். வெளியே ஏம்லாம் கொடுத்தா? வெளியே ஏன் கொடுத்தோ அதானே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ ஏக்கு கொடுத்தா வெளியே கொடுக்காம நீ பேசிருக்க வேண்டியதானே? கையில் என்ன உனக்கு குஷ்டமா வந்துருச்சு? ஏன்ட்டு இப்படி பேசுறீங்க? நீ இப்படி திட்டிகிட்டே இருக்கீங்க. உன்னைய திட்டாம கொஞ்சுவாங்களா? அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிட்டு இந்த வீட்டுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தான். அதையும் நீ இப்படியே துணியை தேய்க்க கடையில் வாரம் மீன் பிரியாணி, கடையில் சாப்பிட்ற தீவனம் தீனி எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் தலையிலேயே நீ கேட்டுனா அவன் எப்படி கடன் நடப்பான்? இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. வாரத்தில் ஒரு நாள் மட்டன் எடுக்கிறோம். இதில் என்னத்த இருக்குது? திங்கிறது ஒன்றும் நான் தப்பு சொல்லல. திங்கணும், வயது பிள்ளைகளும் திங்கணும், அவனும் திங்கணும். திங்கிறதுக்கு தான் நம்ம சம்பாதிச்சோம். ஆனால் இந்த இதர பேர வேலையில நீ செய்ய வேண்டியதானே? இந்த அயன் பண்ணுறதுக்குலாம் நீ வெளியே கொடுத்தன காசு என்ன ஆகும்? ஒரு சட்டைக்கு 10 ரூபா 15 ரூபா கேட்போம். 10 சட்டை தேய்ச்சா 150 ரூபா ஆயிடுச்சு. 180 ரூபா கிடைக்குமா? சும்மா இருக்க நேரத்தில் பொறுமையாக எடுத்து தேய்க்க வேண்டியதானே? இப்போ சும்மா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்க. இங்கேயே ஒரு டேபிளை போடு, சும்மா உட்காந்துட்டு இங்கேயே உட்காந்து தேய்க்க வேண்டியதானே? அதை வச்சு எதுக்கு டீ போட்ட? அயன் பண்ணி எதுக்கு டீ போட்ட? காசுன்னு மரத்துல டீ காய்க்குது. அதை சும்மா என்னை திட்டாதீங்கத்தா. அவர் சுருக்கமாக இருக்குன்னு திட்டாரு. நீங்கள் ஏன் நீ அயன் பண்ணல நீ திட்டுறீங்க? அவர் நீ அயனே பண்ணாத, வெளியில் கொடுத்து கூட அயன் பண்ணு, ஆனால் என்னால் சுருக்கமாக போட்டு போக முடியாதுங்கிறாரு. அதான் நானும் சொல்றேன், அவன் சுருக்கமாக போட்டு போக மாட்டான். நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்கு நானா அயன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு பொழுது அம்மா சுருக்கமாக இருக்கு அப்படின்னு அவன் சொன்னதே கிடையாது. அவன் பாட்டில் போத்தனா அப்படி வந்து கழட்டி கொடுப்பான். நானும் அதை அப்படியே கையில் சோப்பு போட்டு கம்போர்ட் போட்டு முடிச்சு போட்டுருவேன். நீ என்னது இப்படி பண்ணிட்டு இருக்க? அதான் நான் என்னத்த பண்ண? நீங்கள் எதுக்குதே இப்படி என்ன திட்டுறீங்க? நீ என்ன டீ பண்ணல? டெய்லி அந்த கலையாகவும் கொண்டு வந்தது அதை மிஷினில் போட்டு 2 சுற்றி அதுலேயே லிக்விடை ஊற்றி அப்படியே அலசி அப்படியே முக்கி அப்படியே போடுத. அது சுருக்கம் அதிகமாகுது. சுருக்கம் அயன் பண்ண தேய்க்க முடியுமா? தேய்க்கவும் முடியல. கஞ்சம் பொடி முக்கணும்ல, அதுவும் நீ முக்க மாட்டேங்க. எல்லாத்துக்கும் உனக்கு கறி வலிக்கு. ஏதாவது ஒரு வேலை செஞ்சாங்கன்னா முட்டி துணிமணி வீடு எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் உட்காந்து உங்களுக்கு டிவி பார்த்தது பிடிக்கல, அதனால வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க. டீ பாத்தியாட்டி? உனக்கு ஒரு நல்லது சொல்ல முடியுதா? வீட்டில் காசு செலவாகுது, செலவாயிட்டே இருக்குது. அதை கொஞ்சம் சேமிச்சு வை. நாளைக்கு இன்னைக்கு வேணும். பொம்பளை கையில் காசு வேணும்னு நான் சொன்னோம்னா நீ குத்தவாளி ஆக்குது. இதுக்கு தாண்டி உனக்கு நல்லதே சொல்லுறது கிடையாது. உனக்கு என்ன சொன்னாலும் உனக்கு அறிவே வராது. பட்டு தான் நீ திரும்ப போற. சரியா? போய் வீட்டில் வேலை இருக்கும், போய் பாரு. கொஞ்ச நேரம் கொஞ்சம் பொறுங்க. இந்த சோம் முடிஞ்சோன்னா போய் வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறேன். போதுமா உங்களுக்கு? இது எவ்வளோ திமிரு இருந்தால் நாங்கள் சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் போய் வேலையை பாருணும். ஒழுக்கு மரியாதையா அந்த இஸ்திரி கடைக்காரங்கிட்ட கொடுத்ததை போய் வாங்கிட்டு வந்து நீயே அயன் பண்ணி நீட்டாக பீரோல அடிச்சு வைக்கி. அதுக்கு 150, இதுக்கு 150. 5 நாளைக்கு போட்டாலே எவ்வளோ ஆச்சு? இதில் 5 பேண்ட் சட்டை 5ன்னா 10 ஆயிடுச்சு. 5 நாள் போட்டாலே 100 ரூபா ஆயிடுச்சு. 100 ரூபா அவனுக்கு படி இழக்க முடியுமா? அந்த அளவுக்கு நம்ம இருக்கோமா? நமக்கே 10 பேர் படி இழக்கிற நிலைமை தான் நம்ம இருக்கோம். நீ இதில் ஊருக்கே தானம் பண்ணுற மராசி. மரியாதையா போய் இஸ்திரி பெட்டிக்காரன்ட்டு போய் வாங்கிட்டு வந்து நீ அயன் பண்ணி நீயே உள்ள பீரோல வையும். என் பையன் பீரோல. சரியா? சரியத்த போயிட்டு வரத்த. அப்பப்பப்ப ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம
போனுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அந்த போனையும் நோண்டிக்கிட்டு இல்லை பாட்டு கேட்டுக்கிட்டு தடிக்கிறான். என் மரமண்ட பையன் அவன்கிட்ட சொன்னாலும் இது புரிய மாட்டேங்குது. இவனுக்கு ஒரே செல்லமா கொடுத்து தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். ஆடுன்னு கொண்டாட்டி சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படி போய் சொல்லுவானா? என் மாமே 1 ரூபா செலவு பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசிப்பா. 5 ரூபாய்க்கு ஒரு நல்ல துணி வாங்கி போட மாட்டான். நான் தான் எப்போதும் அவனுக்கு வாங்கி கொடுப்பேன். அவன் இவளை கடையில் போய் தேய்க்க சொன்னானா. பொண்டாட்டியை நோகாம வச்சிருக்கானா. வரட்டும் வரட்டும், அது மட்டும் உண்மையா இருக்கட்டும். இவ சொன்னது மட்டும் உண்மையா இருக்கட்டும். அவனை ஆஞ்சு போடுதான் ஆஞ்சி. ஏண்டா நான் உனக்கு என் கையில துவச்சி மடிச்சு நான் அயன் பண்ணி போடுவேன். நான் வெளியே கொடுத்தா கத்துன்னு. இப்போ உன் பொண்டாட்டி மட்டும் நோகாம வீட்டுக்குள்ள இருக்கணும். உன் துணியெல்லாம் வெளியே கொடுத்து அயன் பண்ணிட்டே ராசா. இன்னைக்கு வா ராசா, நீ சொன்னது மட்டும் தெரியுது ராசா. உன்னை ஆஞ்சு போடுதான் ஆஞ்சி. அப்ப தெரியும் இந்த சிவகாமி யாருன்னு. என்னம்மா வாமா கலா, என்ன இந்த பக்கம்? நான் இன்னும் உனக்கு அயன் பண்ணலையே. அயன் பண்ணிட்டு கூப்பிடுறேன்னு சொன்னோம்ல. அண்ணே அயன் பண்ணவே வேண்டாண்ணே, கொடுத்துருங்கண்ணே, நானே அயன் பண்ணிக்கிறேன். ஏமா தங்கச்சி, ஏன் என்னாச்சு? அதான் நான் அயன் பண்ணி தரேன்னு சொன்னேனே, கோவமா? யாருக்குமே இந்த திருவிழாவுக்கு நிறைய அயன் பண்ணது கொடுத்துருக்காங்கம்மா. இந்த கட்சி மீட்டிங்குக்கு வேற நிறைய ஆளு போறதுனால அவங்களும் நிறைய அயன் பண்ணதுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சாதம்மா உங்களுக்கு அயன் பண்ண முடியும். உனக்கு முன்னாடி கொடுத்தவங்க நிறைய இருக்காங்க தாயி. அதனாலலாம் ஒன்றும் இல்லைண்ணே, நானே அயன் பண்ணிக்கிறேனே. வீட்டில் ஒரே திட்டுனே, கடையில் எதுக்கு அயன் பண்ண கொடுத்த அப்படின்னு. ஐயா யார் அப்படி உனிய விட்டு இப்படி திட்டுனது? நீ சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாண்ணே, எங்கள் மாமியார் பற்றி தான் உங்களுக்கே தெரியுமே. பரவாயில்ல கொடுங்க, நானே வீட்டில் அயன் பண்ணிக்கிறேன். சரி ஆத்தா சரி ஆத்தா, சரி விடு. அதெல்லாம் நினைச்சுக்காத, ஒன்றும் நினைச்சுக்காத. அங்க திண்ணையில வச்சிருக்கேன், உங்க துணியை கட்டி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போட்டா. ஏதோ அயன் பண்ணீங்களானே? ஆமா ஆத்தா, ஒரு 5 சட்டை மட்டும் அயன் பண்ணியிருப்பேன். காலையில 2 பேர் வேற லீவு, நான் மட்டும் தான் தனியாக கிடந்து அயன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் தையில நேற்று நைட்டை உன்னோட தான் முடிச்சு கொடுத்துருப்பேன். அந்த 5 அயன் பண்ணதுக்கு எவ்வளோங்கண்ணா? நான் கேஷ் கொடுத்துட்றேங்கண்ணா. ஏன் தாயி நீ கஷ்டப்படுத்துத? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ என் தங்கச்சி மாதிரி மூஞ்சே பிள்ளைக்கு வாடி போய் கிடக்குது. இப்படியா போட்டு ஒரு மனுஷி ஒரு அயன் பண்ணது கிடந்து திட்டுவா? அவளுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா, என்னதான் இருந்தாலும் அவங்க எங்கள் மாமியார். ஆமா, நீ இப்படியே அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தேட. உனக்கு வேற வேலையே கிடையாது. எத்தனை திரும்ப சொல்லுவேன், அதுக்கு சப்போர்ட் பண்ணாதவோ வீட்டுக்கார்ட்ட என்ன வேணா சொல்லிருன்னு. அப்படி சொல்லாமலே வீட்டில் எல்லாமே எங்கள் மாமியார் நான் சொல்லி கொடுத்தா என் வீட்டுக்கார் பேசுகிறாரு சொல்லுது. இல்லை நான் அதான் சொல்லி கொடுத்த தேவையில்லாத பிரச்சனைங்கண்ணா. நீ இப்படி பயந்துக்கிட்டே கட, ஒன்றுத்துக்கு வழியா பண்ணிட்டு கட. ஏன் தையி இப்படி பண்ணுத? ஏன் தங்கச்சி, என் கூட பிறந்த தங்கச்சி ஒருத்தி இருக்கா. மாமியால அந்த போர் போட்டுடுவா. ஒரு வாரத்தை சொல்ல மாட்டா. எங்க அம்மாவி அத்தனை கேள்வி கேட்பா. அவக்கு வாயாடினாலும் வாயாடி, ஊர்வா வாயாடி, உலக வாயாடி. தெரியுமா? அவ நாளைக்கு சண்டை வருதுன்னா இன்னைக்கே இழுத்துட்டு வந்துருவா. அவளை மாதிரி ஒரு ஆளு உங்க மாமியா கிட்ட சிக்கி உங்க மாமியா வருவருன்னு வருத்துருப்பா. நீ அப்பாவி, நீ பாடிக்கிட்டு இப்படி தவிக்கிறிய தாயி. வேற என்னன்னா பண்றது? சரி லேட்டா போனா திட்டுவாங்கண்ணா, கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். சரி சரி தாய், அதான் சொன்னோம்னா அந்த திண்ணையில இருக்கு தாய், நீ எடுத்துட்டு போ. நான் இந்த புதுசா வந்திருக்கு சலவைக்கு வந்திருக்கு. சலவை வந்து அதை அயன் காத வச்சு காய போட்டு அயன் பண்ணணும். எனக்கு வேலை இருக்கு தாய். கையெல்லாம் பாரு ஒரு மாதிரி இந்த சலவை போட்டது மாதிரி இருக்குது. ஒண்ணுமெல்லாம் போயிரு. துணியை நீ எடுத்துட்டு போ தாய். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. சரி தாய், எதுவும் மனசுல வச்சுக்காத, எதுவும் நினைச்சுக்காத, வருத்தப்படாத. அண்ணன் இருக்கேன் உனக்கு. என்ன பிரச்சனை நீ அண்ணன் வந்து சொல்லு. நான் உன் மேல 2 போட்டுறேன். 2 கேள்வி கேட்டோம்னா உன் மாமியாட்ட பேசிடுமா? நான் பேசுறதுக்கு விட்டுருவேன் தையே. நீ கவலைப்படாத தை. போ தை, போ வீட்டுக்கு போ. பார்த்து போ. சாப்பிட்டியாத்தா? சாப்பிட்டேங்கண்ணா சாப்பிட்டேங்கண்ணா. நீங்க சாப்பிட்டீங்களா? எனக்கு என்ன 3 நேரமும் சாப்பாடு வீட்டுல இருந்து சுட சுட. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? உடம்பு வலிக்க உழைக்கிறேன். இதுக்கு மேல எனக்கு என்னத்தா வேணும்? ஒன்றும் வேண்டாம். சரியாத்தா, நீ எனக்கு துணி இருக்காது எடுத்துட்டு போயிட்டு வாத்தா. சரிங்கண்ணா
சரிங்கண்ணா. பாவம் இந்த பிள்ளைய விட்டு கொடுமைப்படுதுன்னா அந்த அம்மாவுக்கு எப்படித்தான் மனசு வருதோ தாயி. சீ பொம்பளையாவ போய் கேட்டா நான் 10 பொம்பளைக்கு சமம் 20 ஆம்பளைக்கு சமம்பா. அவகிட்ட நம்மளால பேச முடியுமா? பேசத்துக்கு ஆவி இருக்கா ஜீவன் இருக்கா நமக்கு? ஐயய்யய்யய்யே. சரி நம்ம பொழப்ப போய் பார்ப்போம். என்ன டீ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ரூம்ல வச்சிருக்கேன். சாய்க்கு மூஞ்சியே இப்படி பணக்கொட்டை மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்லுங்க. வாங்கிட்டு வந்து வச்சா போதுமா? அதுல நீட்டா அயன் பண்ணியே இல்லையா? அயன் பண்ணிட்டேன். என்ன ஆட்டிய பிரச்சனை உனக்கு? இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசுத? ஒண்ணும் இல்ல எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது சொல்லுங்க. நீங்க இப்ப எதுக்கு நீ கூப்பிட்டீங்க? அயன் பண்ண கொடுத்தியே வாங்குறியா? அதை நீ மறுபடியும் தேய்ச்சியா வச்சியான்னு கேட்கறதுக்கு தான் கூப்பிட்ட. வேற எதுக்கு கொண்டு கூப்பிட போறேன்? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சரி தெரிஞ்சுட்டேன். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டா செஞ்சாதான் வீடு சுத்தமா இருக்கும், காசு செலவாகாம இருக்கும். பின்னால அந்த காலத்துல பெரியவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை கேட்டுதான் நடப்பேன். எங்க அம்மா எங்க அப்பா எங்க பெரியம்மா அவங்கெல்லாம் என்ன சொல்லுதாவளோ அது மட்டும் தான் நான் நடப்பேன். இப்படி எனக்கு இஷ்டத்துக்குலாம் நான் இருக்கவே மாட்டேன் தெரியுமா? சரிங்க. அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு வேலை கொடுத்துருவாங்க வீட்டுல. அந்த வேலையை தான் செய்வேன். நான் செஞ்சு விட்டு வியாபாரத்துக்கு போயிடுவேன். வியாபாரம் விட்டு கஷ்டப்பட்டு தான் அந்த வீடு வாசனை கட்டி என் மகன்கிட்ட கொடுத்துருக்கேன். அவனும் இதை பெருசா இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டி இருக்கிறான். இப்போ மாமனாரை வச்சுல அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த ஆளு கொடுக்குற 5-10 வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நான் வியாபாரத்துக்கு போய் தான் சம்பாதிச்சு எல்லாம் வாங்கி போட்டு ஆடகுண்டா 60 வாங்கி போட்டு இந்த வீட்டை இப்படி பண்ணி வச்சிருக்கேன். 9 காசுல கையில காசு வேணும் நீயும் வச்சுக்க. நீ நாளைக்கு என் பையனையும் நீ எங்கேயும் கூட்டு போறாம உன் கையிலயும் காசு இருக்குன்னு நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். உனக்கு அது பொல்லாப்பா பட்டுச்சுன்னா நான் என்ன தை பண்ண முடியும்? உன் நல்லதுக்கு தான் சொல்லுதேன். நான் அந்த காலத்துல அப்படித்தான் இருந்தோம். உன்னையும் அப்படித்தான் இருக்க சொல்லுதேன். அப்பதான் குடும்பம் நிலைக்கும், குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. சரியத்த அவங்கவுங்க வேலையை பார்க்கணும். அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். அப்படிங்களாத்த? இனிமே அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன். ஏன் இப்படி கத்திட்டு போறா? இவகிட்ட என்ன சொன்னேன் நானு? அவங்கவுங்க வேலையை பார்க்கணும் தானே சொன்னேன். இந்த காலத்து பிள்ளைகளே இப்படித்தான், எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு வியசனப்பட்டுக்கிட்டு திரியுதுங்க. அவங்கவுங்க வேலையை பார்க்கணுமா? சரி ரைட்டு. இனி இந்த அம்மாவையும் இவங்களோட வேலையை பார்க்க வச்சாதான் இவங்களுக்கு புத்தி வரும். இவங்க வழியிலேயே இவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். சரி, அடுத்த வீடியோவில் இதை கண்டினியூவில் பார்க்கலாம். 2 நாளாக வீடியோ போடலை, எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. இன்னுமே தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோ வரும்.